அந்த தமிழ் தேசிய கிளை இல்லை இதே இல்லை, நாங்க மரம் சொல்லிட்டு ஒரு சித்தாந்தத்தை தமிழக மக்கள் மத்தியில ஊன்றி அது மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு விவாத பொருளா பொது தளத்துல வந்து இருக்கு. இந்த நேரத்துல ஒரு திரைப்பிரபலமா கொண்டு வந்து அதை அழிக்க பாக்குறாங்கன்னும் போது இந்த நேரத்துல சீமான அதை வந்து பதுங்கி தம்பின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தார். சாதி ஒழிப்புன்றது தமிழ் தேசிய சித்தாந்தம் வந்தாலும் சாதியை ஒழிக்க முடியாது, திராவிட சித்தாந்தம் வந்தாலும் சாதியை ஒழிக்க முடியாது. இது வந்து கல் தோன்றும் மண் தோன்றா முன்னுல இருந்து எப்படி ஒவ்வொரு கொள்கையும் இருக்கும் அதே மாதிரி இது ஒரு ஆழமா அழுத்தமா ஊன்றி போயிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் எவரை கண்டும் நாங்கள் அஞ்சுவதும் இல்லை, கெஞ்சுவதும் இல்லை, மிஞ்சுவதும் இல்லை. பாஜக தான் எங்களுடைய பாலிசி என்னன்னா பாஜக கண்ட மட்டும் தான் அஞ்சுவாங்க. ஏன்னா இருங்க சார், பித்தலாட்டத்தனம் திமுக பித்தலாட்டத்தனம் தான். அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, இங்க ஒரு முகமூடி அங்க ஒரு முகமூடி. கூத்தாடியை விட மோசமான ஒரு நிலையை திமுக கூத்தாடி நாலஞ்சு முகமூடி வச்சுக்கிட்டு போற இடத்துல எல்லாம் ஒரு முகமூடி போட்டுட்டு எதை பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம நடக்கணும். அவரு கலெக்டர் என்ன பண்றாருன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர் 2 பேரும் உள்ள போட்டிருக்காரு. அவனுங்களுக்கும் அந்த சந்தன குழுக்கு என்ன சம்பந்தம்ன்ற நானு இவங்களுடைய கதை என்னன்னா கூட்டாடி காட்டு. அங்க பாருங்க ஆர்எஸ், அங்க பாரு பிஜேபி, அங்க பாரு மசூதி, அங்க பாரு பண்ணட்டுங்க. இப்போ விஜய்க்கு பயந்து தான் வந்து சந்திச்சாரு அப்படின்ற ஒரு விஷயம். விஜய்க்கு சீமானு எப்படிங்க பயப்பட முடியும் சொல்லுவேன். நான் என்ன சொல்றேன், பயப்படுறேன் சார். நேற்று வரைக்கும் வந்து தம்பி விஜய் அவர்களுக்காக வெயிட்டிங்னாரு. தம்பி விஜய் அவர்கள் வந்து என்னையே எதிர்த்து அரசியல் செய்தாலும் வந்து நான் அண்ணன் தம்பிக்கு வந்து நான் வந்து உறுதுணையா இருப்பேன்னாரு. வந்து மறுநாளே போட்டு அடிச்சு. நீங்க ஒரு விஷயம் கடந்த 15 வருஷமா அதாவது தமிழ் தேசிய சித்தாந்தத்தை தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக்கி கொண்டு வச்சிருக்காரு. இந்த விவாத விஷயத்தை இன்னைக்கு ஆரம்பிச்ச ஒரு கட்சி, அது ஒரு திரைப்பிரபலம். அவன் வந்து என்ன சொல்றான், தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணு அப்படின்றாப்புல. அப்போ தமிழ் தேசிய சிந்தாந்தத்தை மண்ணு போட்டு மூடுறதுக்கு உண்டான வேலையை விஜய் ஆரம்பிச்சிட்டாப்புல. இனி நம்ம விட்டுனா வேலைக்கு ஆக போகுது. அண்ணன் என்னடா தம்பி, தம்பி என்னடா அண்ணன். கேளுங்க, இப்ப திராவிட சித்தாந்தோடைய தொடர்ச்சியா என்ன சொல்றாங்கன்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுதான். அதாவது தமிழ் தேசியத்தினுடைய அதாவது திராவிடத்தினோட ஒரு கிளை தான் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி இது இப்ப சமீபத்துல கூட இல்ல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக சத்தியம் தொலைக்காட்சியில பல 100 ஆண்டுகளா அதான் விஷயம். இல்ல நான் தெளிவுபடுறதாக சொல்றேன். 10 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சத்தியம் தொலைக்காட்சியில பி மணியரசன் ஐயா அவர்களும் சுபவீர பாண்டியன் அவர்களும் 2 பேரும் கலந்துரையாடலின் பொழுது கூட அவர் அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். திராவிடத்தினுடைய ஒரு வேற ஒரு கிளை தான் வந்து தமிழ் தேசியம். நான் கிளையை பிடித்துக் கொண்டு நான் வந்து முழுமை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து அபத்தமான வாதம்னு சொல்லி சுபவி அவர்களே பல மேடைகள்ல வந்து அதுதான் நான் என்ன சொல்றேன், அந்த தமிழ் தேசியம் கிளை இல்லை இதே இல்லை, நாங்க மரம் சொல்லிட்டு ஒரு சித்தாந்தத்தை தமிழக மக்கள் மத்தியில ஊன்றி அது மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு விவாத பொருளா பொது தளத்துல வந்து இருக்கு. இந்த நேரத்துல ஒரு திரைப்பிரபலமா கொண்டு வந்து அதை அழிக்க பாக்குறாங்கன்னும் போது இந்த நேரத்துல சீமான அதை வந்து பதுங்கி தம்பின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தாருன்னு சொன்னா அவருடைய அந்த சித்தாந்தம் பெரியார விமர்சிக்க வேண்டிய காரணம் என்ன சார்? சொல்லுங்க. பெரியார் இப்ப வந்து விமர்சனம் பண்றாரு விஜய் அவர்கள். விஜய் தம்பி என்னடா நீ வந்து பெரியார வந்து பெண்ணியத்துக்காக போராடினாரு அப்படின்னு சொல்ற, அவரா பெண்ணியத்துக்காக போராடினாரு அப்படின்னு சொல்லி பெரியார வந்து தொடர்ச்சியா வந்து டார்கெட் பண்ணி விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க. பெரியார்ன்ற வார்த்தை கூட உபயோகப்படுத்துறது, ஈவேரன்ற வார்த்தை உபயோகப்படுத்துறாங்க. இந்த டோன்ல யாரோட டோன்? இல்ல நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சித்தாந்தத்தை வலுவா கட்டமைக்கும் போது அவங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் எதிர்த்தாதான் அவங்க கட்டமைக்க முடியும். நான் பெரியாரையும் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தமிழ் தேசிய சித்தாந்தத்தை வந்து கட்டமைக்க முடியுமா? இல்ல தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர் இல்ல, ஆனா அந்த சித்தாந்தம் தான் இங்க ஆண்டுகிட்டு இருக்கு. நல்லா ஒரு புரிஞ்சுக்கணும் நீங்க. அது இங்க ஆண்டு தமிழகத்துல வந்து திராவிட சித்தாந்தம் தான் ஆண்டுட்டு இருக்கு. அப்படிங்கும் போது அந்த சித்தாந்தத்தின் மீது கல் எறியாம இவங்களால இந்த இதை கட்டமைக்க முடியாது. லாஜிக்கா நீங்க யோசிங்கன்ற நானு இது பெரிய அளவுக்கு பார்க்காதீங்க. அதுக்காக வந்து பெரியாரிய சித்தாந்தம் வந்து ஓடிக்கணும் அடிக்கணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. ஆனா அந்த சித்தாந்தத்து உடன்பட்டு போனாங்கன்னு சொன்னா இவங்களால இந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தை கட்டமைக்க முடியாது. இன்னைக்கு கேளுங்க, இல்ல தந்தை பெரியார் அவர்கள்
ஒரு நாயக்கர் சமூகத்தில் பிறந்ததுனாலேயே அவரை வந்து நம்ம புறந்தல்றோம் இல்ல அப்படின்னு அப்படின்னு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதி ஒழிப்புன்றது தமிழ் தேசிய சித்தாந்தம் வந்தாலும் சாதியை ஒழிக்க முடியாது, திராவிட சித்தாந்தம் வந்தாலும் சாதியை ஒழிக்க முடியாது. இது வந்து கல் தோன்றும் மண் தோன்றா முன்னுல இருந்து எப்படி ஒவ்வொரு கொள்கையும் இருக்கும் அதே மாதிரி இது ஒரு ஆழமா அழுத்தமா ஊன்றி போயிருக்கு. வெளிப்படையா மேடைகள்ல கூட நான் சாதி மறுப்புன்னு சொல்லி பேசுறவங்க கூட வீட்டுல போய் தான் பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ வந்து அந்த சாதியில தான் பெண் எடுத்து பெண்ணு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்நாள் வரையும். அது வந்து திராவிட சித்தாந்தமா இருக்கட்டும், பகுத்தறிவு சித்தாந்தமா இருக்கட்டும், அல்லது கம்யூனிஸ்ட் சித்தாந்தமா இருக்கட்டும், வெளியே பேசுறது ஒண்ணா இருக்கும், வீட்டுல நடக்கிறது ஒண்ணா இருக்கு. இப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து நீங்க அதை போட்டு உழப்ப கூடாதுன்ற நான் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல அவரு ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன் வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வரலாறு பின்னணியும் நான் வந்து குறிப்பிட விரும்புகிறேன் நேயர்களுக்கு வந்து தெரியும்படியாக. பெரியாருடைய அண்ணன் மகன் திரு ஈவி.கே. சம்பத் அவர்கள் வைத்துக் கொண்டிருந்த இயக்கம் கூட தமிழ் தேசிய கட்சி தான். வரலாற்றிலேயே இவர்கள் பிற மொழியாளர்களை எதிராக கருதுகின்றார்கள், தமிழ் தேசியத்துக்கு இவர்கள் எல்லாம் எதிரானவர்கள் சொல்லி பிற மொழியாளர்களை தமிழ் தேசியவாதிகள் கருதுகிறார்கள். ஆனால் பெரியார் என்ற நாயக்கரனுடைய அண்ணன் மகன் ஈவி.கே. சம்பத் அவர்கள் தான் வரலாற்றிலே முதல் முறையாக தமிழ் தேசிய கட்சி, தமிழ் தேசிய இயக்கம் என்று பெயர் சூட்டியவர் ஈவி.கே. சம்பத் அவர்கள். இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புறேன். திராவிட சித்தாந்தவாதிகள் எல்லாம் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள் சொல்லி சீமான் சொல்லிக்கலாம், அல்லது நாம் தமிழ் கட்சி சொல்லிக்கலாம். நான் என்னுடைய வாயிலிருந்து என்ன அப்படி வராது, எதிரானவர்கள். ஆனா இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி ஒரு கட்டமைச்சிருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு தமிழ் தேசிய சித்தாந்த கட்டமைப்பு வச்சிருக்காங்க. அவங்க வந்து பக்கத்துல இந்த பக்கம் அடிக்காம அவங்களால நேர்ல போக முடியாது. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அதை தட்டிக்கிட்டே போறாங்க. இதுதான் நீங்க பார்க்கணும். இந்த பார்வையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய சீமானுடைய அரசியல் உங்களுக்கு உள் புரியும். அதை விட்டுட்டு அவரு வந்து அந்த தட்டும் போது அந்த தட்டக்கூடிய அந்த ஓசையை வச்சு அதுக்கெல்லாம் நீங்க கேள்வி எழுப்பிட்டு விளக்கம் தரணும்னு நினைச்சீங்கன்னா அது முடியாதுன்ற நான். சரி, ஓகே. நிர்வாண கருத்து தொடர்ந்து சீமான் அவர்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து வருகிறார். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் டபுள் மடங்கா அவர் வந்து உயர்வார் அப்படின்னு சொல்லி ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள்லாம் அவர்கள் ஆதரவு நிலை கொண்டவர்கள்லாம் தொடர்ச்சியா சொல்லிட்டு வராங்க. இதுவரை அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் மெய்யாகி வந்ததை நம்ம பார்க்கிறோம். சோ அதை கண்டு அஞ்சுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இவரோட வளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் எவரை கண்டும் நாங்கள் அஞ்சுவதும் இல்லை, கெஞ்சுவதும் இல்லை, மிஞ்சுவதும் இல்லை. எங்களுடைய பாலிசி என்னன்னா பாஜக இருங்க சார், ரொம்ப ஓவரா கொலிக்காதீங்க. நாங்க பாஜக அவன் அங்க பாருங்க ஒன்றியத்தினுடைய அரசன் அவன் வெள்ளக்குடையோட போனீங்க சார். ஒன்றியத்தை ஆண்டுகிட்டு இருக்கிறது பாஜக. அப்ப இங்க மாநிலத்துல ஆள்றது திராவிட மாடல் அதிமுக ஆட்சியில அதை அவங்க அவன் பண்ணுனா இவன் பண்ணுனாங்கிறது எங்களுக்கு அடிமை. இங்க பாருங்க, நாங்க அப்படி போய் காலில் விழல. நாங்க வந்து ஊர்ந்து போய் யார் காலிலையும் விழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. நாங்க சொல்றது மட்டும் கரெக்டா நீங்க பாருங்க. விழ வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா விழுந்தே கிடக்குறீங்க. நீங்க இங்க பாருங்க, புதுசா பாருங்க நீங்க நீங்க தவறான செய்தியை பரப்புர பண்றீங்க. இன்றைக்கு கூட டெல்லியில கொண்டுட்டு வந்த உங்களுடைய அந்த சட்டத்துக்கு நாங்க எதிராத்தான் அங்க பார்லிமெண்ட்ல பேசிட்டு இருக்கோமே தவிர என்ன சட்டம், முகமதியர்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை அதே வக்பு சட்டத்தினுடைய அந்த ஒரு சில பிரதிகளை இந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு கூட நடைமுறையில் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து சிஓவா இருக்கக்கூடிய ஒரு தர்வேஸ் அகமது என்றவன் என்ன பண்றாருன்னு சொன்னீங்கன்னா, அந்த ஆளு கலெக்டர் கிட்ட அனுப்பிதான் நாங்க வந்து ஒரு அதாவது திருவண்ணாமலையே எங்கேயோ ஒரு சந்தனக்கூடு நிகழ்ச்சி, அந்த சந்தனக்கூடு நிகழ்ச்சிக்கு வந்து வக்போர்டு தலைவர் ஓகே பண்ணாதான் சிஓ ஓகே பண்ணி அனுப்பணும். ஆனா இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அங்க இருக்கிற கலெக்டருக்கு அனுப்புறாரு. கலெக்டர் என்ன பண்றாருன்னு சொன்னா, எப்படி இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வக்பு திருத்த சட்டத்தினுடைய அடிப்படையில கலெக்டர் கிட்ட கேட்டுதான் செய்யணும்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அடிப்படையில இந்த சிஓ என்ன பண்றாரு, இந்த தர்வேஸ் இந்த நபர் வந்து அங்க கலெக்டருக்கு திருவண்ணாமலை கலெக்டருக்கு இதுக்கு அனுப்புறாரு. அவரு என்ன பண்றாரு, நியமனம் பண்றாரு. 5 பேர் கொண்ட குழுல 2 பேர் நான் முஸ்லீம், 3 பேர் முஸ்லீம்களை போட்டு சந்தனக்கூடு விஷயத்துக்கு நான் முஸ்லீம் போட வேண்டிய அவசியம் என்ன? இதுதானே பாஜக சொன்னது. அது பாஜக சொன்னது திமுக வழிமொழிதான் இல்லையா, நடைமுறையில கொண்டு வந்ததா? இப்ப நான் ஆதாரத்தோட காட்டேன். நான் இவர் லெட்டர் அமைச்சது, அந்த லெட்டரின் அடிப்படையில அங்க நியமனம் பண்ணது எல்லாத்தையும் நான் காட்ட தயாரு. அண்ணா அதை ஒத்துக்கு தயாரா? சும்மா வந்து பாருங்க, சட்டமன்றத்துல இருக்கோம், பாராளுமன்றத்துல இருக்கோம், பாராளுமன்றத்துல
மெஜாரிட்டி வந்து பித்தலாட்டத்தனம் தானே திமுகவுடைய பித்தலாட்டத்தனம் தான். அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, இங்க ஒரு முகமூடி அங்க ஒரு முகமூடி. உண்மை புரிஞ்சுக்கோங்க. கூத்தாடியை விட மோசமான ஒரு நிலையை திமுக கூத்தாடி 4-5 முகமூடி வச்சுக்கிட்டு போற இடத்துல எல்லாம் ஒரு முகமூடி போட்டு கமிட்டி உறுப்பினர் கண்ணு 5 பேர்த்துல 3 பேர் மெஜாரிட்டி வந்து முஸ்லிமுக்கு கொடுக்குது, 2 பேர் வந்து பிரத்தியாருக்கு கொடுக்குது. என்ன காரணம்னா அந்த சூழ்நிலை எல்லாத்தையும் ஒரு அனுசரிச்சு போறணும். எப்படி ஒரு மாரியம்மாவோ ஒன்றிய அரசு அப்படியே ஐயா கொண்டு வருது. என்ன பேசுறீங்க? ஒரு மாரியம்மன் கோயில் சட்டம் என்ன சொல்லுங்க? இல்ல மாரியம்மன் திருவிழா கோயில் திருவிழாவுல வந்து 4 இந்துக்கள் ஒரு முஸ்லீம் போடுறேன்னு சொன்னா இவங்க ஏத்துக்குவாங்களா? மற்றவங்க ஏத்துக்குவாங்களான்னு சொல்றேன். அப்ப இது மத்திய அரசு என்ன சொல்லிச்சு, கலெக்டர் கிட்ட முடிவு பண்ணும், கலெக்டர் முடிவு பண்றதுதான் அறிவிக்கணும்ன்றாங்க. அப்ப அதை தானே நீங்க பின்பற்றீங்க. அப்போ நான் வந்து பாராளுமன்றத்தை எதிர்த்து இங்கேயும் அப்படி பண்றீங்க. அப்படியாப்பட்ட IAS ஆபீசர் வக்ஃப் போர்டுல நீங்க ஏன் வச்சிருக்கீங்க? பாஜக சொல்றதை கேட்கக்கூடிய வக்ஃப் போர்டு ஆபீசரை நீங்க ஏன் வச்சிருக்கீங்க? தமிழக அரசு ஏன் வச்சிருக்கீங்க? அங்க வந்து மைனாரிட்டியா கொண்டு வர்றான். முஸ்லிம்களை வந்து மைனாரிட்டி தான் மெம்பரு, மெஜாரிட்டி வந்து இந்துக்களை கொண்டு வர்றான். அதைத்தான் நாங்க எதுக்குறோம். அப்படி எல்லாம் கிடையாது. மெஜாரிட்டி வந்து தமிழ்நாடு ஒன்றியத்துல வந்து அங்க வந்து 6 உறுப்பினர்ல 2 உறுப்பினர் தான் நம்ம முஸ்லிம், மீத 4 உறுப்பினர்கள் வந்து பிற ஜாதியினரை மதத்தினரை கொண்டு வர்றான். அப்ப இது வந்து அங்க அடிபட்டு போயிடும். எதுவுமே இவங்க முஸ்லிம்கள் அங்க கொண்டு வர இயலாது. அவன் அந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வரான். இங்க நம்ம அவங்களுக்கு ஒரு இது கொண்டுட்டு வர்றோம், உரிமையை கொண்டு நிலைநாட்டுறோம். மக்கள் வந்து பிரச்சனை, அதாவது பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம நடக்கணும். அவரு கலெக்டர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர் 2 பேரும் உள்ள போட்டிருக்காரு. அவனுங்களுக்கும் அந்த சந்தன கொடுக்க என்ன சம்பந்தம்ன்ற நானு ஏங்க சிறுபான்மையோட பாதுகாவலர் அப்போ ஏன் வந்து இந்த வாய் வீச்சுல வந்து பாராளுமன்றத்துல நாங்க புடுங்குறோம் கத்த கட்டுறோம். பாராளுமன்றத்துல அவங்க கொண்டு வர்ற கமிட்டி மெம்பர்ஸ் வேற, இங்க நடக்கிற மெம்பர்ஸ் வேற. என்ன வேற? அங்க கருப்பா இருக்கு, இங்க சிவப்பா இருக்கா? இல்ல அங்க வெள்ளையா இருக்கு, இங்க மஞ்சளா இருக்கா? இன்னைக்கு RSS தலைவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என்ன கூட சொல்லிட்டோன்னே, என்ன சாவடிக்கிறேன்னு சொன்னாரா? ஆமா சொல்லிட்டோம். என்ன நீங்க இன்னும் 1000 வருஷம் வாழ போறீங்களா? இங்க பாருங்க, சொன்னவன் 10,000 வருஷம் வாழ போறேன். சும்மா இந்த மாதிரி இந்த பூச்சாண்டி எல்லாம் இந்த RSS பாஜக காட்டி காட்டி நீங்க இலவசமா முஸ்லிம்களுடைய வாக்குகளை வாங்கி எங்களை ஏமாற்ற காலம் மலையேறி போச்சு. புரியுதுங்களா? நீங்க வேண்டாம், அவனே வரட்டும், எதிர்கொள்றாங்க, எதிர்கிட்ட நேரடியா மோதுறான். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எங்களுடைய வரலாற்றுலயா அது ஒரு எழுதுட்டோம். எதிர்கிட்ட மோதி நாங்க இறந்தோன்ற வரலாறு இருக்கட்டும். தமிழ்நாடு வந்து ஒரு உத்தரப்பிரதேசம் போலவோ பீகார் போலவோ வரட்டுமா, எதிர்கொண்டோம், இங்கேயும் வந்து சிறைப்பட்டோம். இங்கேயும் ஜமா மஸ்ஜித் மாதிரி ஏதாவது ஒரு மஸ்ஜித்ல போய் ஆகட்டும். நானு எத்தனை நாள் தான் இது போட்ட ஆட்கள் அரசியல் பேடிகளா வாழ்ந்துட்டு போய் மசூதியை ஆய்வு பண்ண போனானுங்கல்ல, 5 இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. சும்மா இருங்க, என்ன கொதிச்சு இருந்து இவங்களுடைய கதை என்னன்னா, பூச்சாண்டி காட்டு. அங்க பாருங்க RSS, அங்க பாரு BJP, அங்க பாரு மசூதி, அங்க பாரு பண்ணட்டும். நானு இன்னும் எங்க அங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலயும் பண்ணட்டான்றேன். அப்பதான் முடிவு கிடைக்கும். கழகம் இல்லாம நீதி கிடைக்காது. இல்ல கிடைக்கட்டான்றேன். இவங்களை நம்பி ஓட்டு போடுறது, ஓட்டு வாங்கின நேற்று பாருங்க, அந்த பொன்முடின்ற ஒரு அமைச்சரு மஸ்தான் வந்து எழுந்துறான்னு சொல்லிட்டு ஒரு ஆபீசரை உட்கார வைக்கிறான். எவ்வளவு திமிர் உனக்கு, நக்கல் மயிறு. முஸ்லீம் ஓட்டு பிரதிநிதித்துவம் கொடுக்கிறது திமுக. இதே நிலைய மஸ்தான் பொன்முடிக்கு செஞ்சிருந்தா இல்லாத மஸ்தான வீட்டுக்கு அமைச்சிருப்பானா இல்லையா திமுக காரன் தலைமை? ஓகே, அதான் நாற்காலியில் அமர்வது விவகாரமா பேசினாங்க. நானும் ஒரு விவகாரம் பார்த்திருந்தேன். நாகூர் தர்காவிலே நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் வந்து ஆய்வு செய்திருந்தார். உடன் பல அமைச்சர்கள் இருந்தாங்க, அன்பில் மகேஷ் போன்றவர்கள்லாம் இருந்தாங்க. அப்போது அந்த நாகூர் தர்காவினுடைய தலைவர், அவர் ஒரு இஸ்லாமிய குருநாதராக போற்றப்படக்கூடியவர். அவர் துணை முதல்வருக்கு பின்னால நட்டமாக நின்று கொண்டிருக்கிறார். அமைச்சர்கள் எல்லாம் அமர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு அவமதிப்பு செயலாக பார்க்கப்படுது. எப்படி பாக்குறீங்க?
ஃபங்க்ஷனே வந்து தர்காவுடைய தலைவர் தான் தலைமையில தான் அங்க அதை பார்த்துருக்கணும். ஒரு கல்யாண நிகழ்ச்சியில உலமாசமை தலைவரை நிக்க வச்சுட்டு உதயநிதி ஸ்டாலின் உட்கார்ந்து இருந்தாங்க. இந்த அயோக்கிய பயலுக்கு இந்த இஸ்லாமியர்கள் நாங்கள் இதை விமர்சனத்துக்கு உள்ளாக்க கூடாது இஸ்லாத்தினுடைய கோட்பாட்டின்படி. ஆனால் ஒரு மரியாதை நிமித்தமாக இது வந்து ஒரு விவாத பொருள் ஆக்குறாங்க. ஆனால் இதே அளவுகோலை பிற மதத்தினுடைய குருமார்கள் மீது நாம வைப்போமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல எல்லாத்து மேலயும் வைப்போம். பட் அது நடந்ததுக்கு உண்மையிலேயே வந்து அது வந்தத்தக்க செய்தி. ஏன்னா அதுக்கு வந்து இவருக்கு தெரியாது, யாரு துணை முதலமைச்சருக்கு அதனுடைய இது அவர் தான் வந்து என்னென்ன குறைகள் என்னென்ன இதெல்லாம் அவர் கேட்டுட்டு அவர் தான் வந்து இது பண்றாரு. அவரை வந்து பக்கத்துல உட்காந்து வச்சு பண்றதுக்கு வந்து யாராவது சொல்லணும், இவரு நாருங்க அவரை இது பண்ணணும்னு சொல்லணுமா இல்லையா? அது எதுவுமே சொல்லாம அவரை வந்து இந்த மாதிரி நிக்க வச்சு பேசுனாங்கன்னா அது தவறுதான். அறியாமல் செஞ்சுட்டாரு. அறியாம அடிக்கடி பூச்சாண்டி அங்க பாஜக பள்ளிவாசல் இடிச்சுட்டான். பாஜக பாருங்க, போய் நல்ல தரம் பாருங்க. நாங்க எதிர்கொள்ள தயாரா இருக்கோம். நாங்க வாழ பிறந்தவர்கள் அல்ல. ஓகே, பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப உங்களுடைய வாதங்களை காரசாரமாக மக்களுக்கு விளங்கும்படியாக வைத்தமைக்கு மிகுந்த நன்றி.